Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்ல நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் us at canex.ca/consultation. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. கவுண்டமணி செந்தில் அவங்க காம்பினேஷனை பற்றி சொல்லுங்கள். அது ரொம்ப காமெடி இது. அதாவது கவுண்டமணி அண்ணன் வந்து எப்படின்னா செந்திலோட நடிப்பார், எல்லாம் ஜாலியாக இருப்பார். செந்தில் நான் குசும்பு தெரியல, கொஞ்சம் லைட்டாக ஊம குசும்பு. இவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, ஆகாய என்ன படத்தில் ஒரு படம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட்டிங். இவர் என்ன பண்ணிட்டாரு, கவுண்டமணி அண்ணன் வந்து முன்னாடி உட்காந்துட்டார். எல்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அப்புறம் அவர் உட்காந்துட்ட உடனே அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. இப்போ எங்கே உங்கள் ஃப்ரெண்டு, எங்கே உங்கள் தோழன், செந்தில கேட்குறாங்க ஜனங்க எங்கே உங்கள் ஃப்ரெண்டு, எங்கே உங்கள் பார்ட்னரு, இப்படிலாம் கேட்குறாங்க. இவர் என்ன வேண்டே லேட்டாக வர பாருங்க அப்படின்ட்டு செம்ம டென்ஷனாக இருக்கார் நம்மால். திடீர்னு வேண்டே சார், இந்த எம்ஜிஆர்லாம் வருவாங்கல்ல, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செந்தில் என்ன வேணே ஒரு 10 நிமிஷம் லேட்டாக அப்படி என்ட்ரி ஆகிறார். அப்படின்னு ஒன்று அவர் பார்த்து சத்தம் போட்ட உடனே வேணே பண்ணுவாங்க. இவன் நம்மளை வேணே செந்திலாளனுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர சந்தோஷம். அது கேபி மில்ஸ் பால் தெரியல உங்களுக்கு. அந்த படம் ஆகாயம் என்ன பொறுத்தன படம். அந்த படத்துக்கு வந்து இவர் ஃப்ளைட் டிக்கெட் கேட்டுனேங்கிறார். ஏய் இன்னைக்கு பேக்கப்பியா, அவர் டேட் அவர் தான் பார்ப்பார். அவ்வளோ பக்காவாக இருக்குங்க, செம்ம ஷெட்யூல் அவர். அதனால் வந்து ஏய் நாளைக்கு வேறு படத்துக்கு மாட்டா, டிக்கெட்டுக்கிட்டா பாலு பேசிட்டு இருக்காரு. நான் வந்துருந்தேன், அவங்க தம்பி தான் மேனேஜர் ஒருத்தர். வந்துருந்தேன் கட் பண்ணால் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாலு காணும் அந்த ஏரியாவில். அவங்க தம்பி என்னப்பா காணாமல் போயிட்டானுங்க, நம்மள என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னாரு. கடைசியில் ஒரு தேர்ட் ஏசியில் ஏற்றி விட்டா அப்படி. யார், ராம்கி அண்ணனையும். நான் வந்து ட்ரெயினில் ஏறி அண்ணனை பார்த்துதான் போகிறேன். அப்போ இந்த தேர்ட் ஏசியில் அந்த ஸ்க்ரீன்மாக இருக்கும். அப்போ ஆனால் அப்படி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து இப்படி பண்ணி விட்டாங்க பார்த்தியாப்பா அப்படின்னு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு சிரிப்பு ஒரு பார்க்குறேன். இதில் என்ன ஆயில் காமெடினா, எவனாவது பார்த்துட்டான் ஸ்க்ரீனை போய் இழுத்துட்டேன், எங்கே அவர் வரலையான்றான் செந்தில. அப்படி இன்னும் டென்ஷன் ஆகுறாரு, ஊயிடுறாரு. அப்புறம் ஒன்றும் இல்லை, திடீர்னு என்ன பண்ணார், சவுந்தர் என்னையே ட்ரெயினில் ஏற்றிட்டான், உங்களை எல்லாம் நடந்து தான் வர சொல்லுவான்னு நினைக்கிறேன், இந்த எதுக்கு கை செலவு வச்சுக்கோ ஒரு 100 ரூபா. அது மாதிரி ஐயோ அந்த காவடி மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பால் என்ன பண்ணல அப்படின்னு நாங்கள் எல்லாம் நின்றுட்டுருக்கோம் சார் ட்ரெயினில். நான் எம்எஸ்சி கோபி, எம்எஸ்சி சாரோட பையன் கோபி, பாலானந்த், சிந்துன்னு ஒரு 2 இறந்துச்சு இல்லை, அது இன்னொரு 10 ஆள் பாலா எல்லாம் நின்றுட்டுருக்கோம் சார். அவரில் அப்படின்னு என்ன எல்லோரும் இங்கே நின்றுட்டுருக்குறீங்க, ஏன் ஊருக்கு போகலையாக்க, என்னையே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினில் ஏற போகிறார். ஒரு ட்ரெயினில் உடனே விசுநாதன் நம்ம கோபி பாஞ்ச எங்கே எங்களை வீட்டில் போகிறேன், எங்களை ஏற்றி விட்டு போயா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் எங்களோட ட்ரெயினில் நின்று வந்தார் அன்னைக்கு. ஐயோ பொழுது அதெல்லாம். அதாவது அது ஆனால் இப்போ நினச்சி பார்க்க ஒரு ஜாலியாக தான் இருந்தது. அது ஒரு அனுபவம் தானே சார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது. அவரோட சுச்சுவேஷன் இவங்களே டிக்கெட் கிடைக்கல, அது ஒன்று இருக்குது. நீங்கள் டிக்கெட் கிடச்சி யாரும் டிக்கெட் போடாமல் இருக்க மாட்டாங்களே, அது ஏதோ ஒரு சீசனு, ஏதோ ஒரு சம்திங் எல்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். வாசுக்கிட்ட மொத்தம் எத்தனை படம் வேலை செஞ்சுருக்கீங்க? படமாக பார்த்தா ஒரு 8 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருப்பேன். டிஸ்கஷனு அது இது நடிப்பு கிடிப்புன்னு அந்த படம் சாதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறக்குறைய டிஸ்கஷன் கம் ஆக்டிங் மாதிரி மன்னனில். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 10-15 படம் இருக்கும். வாசு சாதாரணமாக நல்லா நடித்து காட்டுவார். ஆமாம், காமெடி வேஷத்தை கூட நடித்து காட்டுவாரா? ஆமாம். அது என்னென்னா ஒரு டைரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பல டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணதில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இது போதும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டிசைட் பண்ணுறாங்களா, அவங்க வந்து சிறந்த டேரக்டராக இருக்காங்க. எடிட்டிங்னால இப்போ அது வந்து எங்கள் டேரக்டர் உண்டு. இப்போ மன்னன் படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் நான் வந்து மன்னனில் எப்படின்னா லேபர்ஸ் கேரக்டர் போட்டு போய் நின்றுட்டேன். கூட்டத்தோட கூட்டமாக நிற்க போறியா, உனக்கு ஒரு செம சீன் இருக்கே, செல்வ விநாயகன் சொல்லிட்டு அவரோட அசோசியேட் அவர்கிட்ட நல்ல கேரக்டர், அந்த ரிக்ஷாக்காரன் சூப்பர் கேரக்டராகிட்டார் அவர். ஆனால் உடனே இப்போ வள்ளூர் படத்தில் போய் ஒரு ரிக்ஷாக்காரன் ரஜினி சாரை வச்சு ஓட்டணும், ரிக்ஷா ஓட்டு இல்லைன்னு
நான் ஏதோ பாண்டிச்சேரி ரிக்ஷா ஓட்டின மாதிரி ஓட்டு வந்துட்டேன். தெரியாதுங்க, ரிக்ஷா எப்படி ஓட்டு தெரியும். உடனே ஒரு வள்ளூர் கோட்டத்தில் போய் ஒரு ரிக்ஷாக்காரன் போய் ஒரு 10 ரூபா இருக்காது. நான் கொஞ்சம் டீசெண்டாக இருப்போம்ல, உடனே பார்த்தேன், நீ எதுப்பா ஓட்டுற ரிக்ஷா, உனக்கு என்னப்பா தலையெழுத்தா? இல்லை சார், இது மாதிரி படத்தில் ரஜினி சார், அப்படியா ஃப்ரீயாக கற்று தரேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இழுக்கும் ரிக்ஷா. அதுக்கப்புறம் அதை பேலன்ஸ் பண்ணி கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்புறம் உடனே அந்த கேரக்டர் பண்ணும்போது நான் வந்து ஒரு டைலாக் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், ஐயோ அது வேணாம் இது போதும். அது என்னென்னா அந்த போதும் நிறுத்திக்கோன்னு சொல்கிறது. அது மாதிரி கவுண்டமணி என்ன காமெடி எல்லாம் அவருக்கு இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. அந்த கண்டென்ட் அவர் கொடுத்துருவார், இம்ப்ரவைஸ் பண்ணாங்க ஸ்பாட்டில். அதை வந்து அவர் தடுக்க மாட்டார். ஒரு நல்ல டைரக்டர் வந்து அதை ரசிக்கிறது தான் நல்ல டைரக்டரோட வேலையை. ஒரு நிமிஷம், இவர நண்பர் முன்சாமி, இதான் என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். அது யாருப்பா கிருஷ்ணா? அதாப்பா புருஷன் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். அவரோட வந்து டெடிகேஷன்னா பயங்கர ஞாபக சக்தி சார் அவருக்கு. நான் வியந்து போகிற விஷயம். ரெண்டாவது இன்னொன்று வந்து அவர் வந்து எப்படின்னா பங்க்சுவாலிட்டி. அதாவது அவருக்கு வந்து வேலை கிடச்சிச்சு ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு எடுத்துட்டுருக்காரு, காமெடியாக எடுத்துட்டுருக்காரு. அந்த நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, அது கவுண்டமணி என்னன்னா சத்யராஜ் சார் வந்து தண்ணி அடிச்சுட்டு ஒரு பொண்ணை பற்றி பாடுற மாதிரி சீக்வன்ஸ். அது எடுக்கும்போது அவருக்கு ஒரு 100 டிகிரி ஏதோ ஃபீவர், நல்ல ஃபீவர். அப்போ எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் போங்க சார், நாளைக்கு கூட எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதை எடுத்து முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு 9:15 பேக்கப் பண்ணிட்டு தான் போனார். அதேமாதிரி காலையில் எடிட்டிங்க்கு 5:30 வந்துடுவாருங்க. வந்துட்டு எடிட்டிங். நீங்கள் ஏன் அவ்வளோ போகிறீங்க? இப்போ நான் ஒரு போன வருஷம் வந்து அவரை போய் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதுக்காக போகிறேன். போனால் ஏதாவது கீழே கொஞ்சம் ஏதோ தேர்ந்துக்கிறார். சார் என்ன சார்ண்ணே? இல்லையா ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று அது எதான் பார்த்துட்டு இங்கே இந்த தேடல் இருக்குல்ல, அதனால தான் இன்னி வரைக்கும் அவர் படம் பண்ணிட்டு. நீங்கள் யோசிப்பார், கரண்ட் டேரக்டர்ஸோட இன்னி வரைக்கும் நீ காம்படிட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தானே. அதுக்கு வந்து அயராத உழைப்பு. அப்புறம் ரெண்டாவது, இப்போ நான் ஃபஸ்ட்டு எனக்கு இளையராஜா வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் வந்து பணக்காரன் வந்து கம்போசிங். நீங்கள் பார்த்து வேந்த விஷயம்னு சொன்னால் இதை சொல்லலாம். இளையராஜா வந்து எங்களுக்கு கனவு சார். அவர் கம்போசிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் பயங்கர ஆசை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நைஸாக டைரக்டர் கூடிய அப்படி உள்ளே போயிட்டு அப்படியே உட்காட்டேன். மீட்டிங்கில் இதில் ஒரு விஷயம் சொல்லணும். நான் பாங்குறோட தான் நடக்கும் டிஸ்கஷன்லாம். அப்போது சார் வந்து நான் போனேன், அருள் நான் சொன்னேன், டைரக்டர் இங்கே அண்ணன் இது பிரசாத்தில் இருக்கிறதா வாத்தியார் வீட்டுக்குள்ள ரீ ரெக்கார்டிங். அப்போ வாத்தியார் வீட்டு பொன்மனை செல்வன் பேர். அப்புறம் ரீ ரெக்கார்டிங்னா அப்படியா தலைவர் நீங்கள் கிட்ட பார்த்து அப்படி ஏன்னா ஒர்க் அசிஸ்டன்ட் டேரக்டராக பார்த்துடலாம்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்து வெளியே நின்றுட்டுருங்க. நான் வந்து என்ன இங்கே அப்படின்னா, அங்கே போகாமல் என்ன இங்கே அப்படின்னா, இல்லை சார் ராஜா சார் ரீ ரெக்கார்டிங்கா சார். ஸோ நானே வெளியில் தான் நின்றுட்டுருக்கேன், நீ என்ன பண்ண போகிற போயாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அப்படி பண்ண சரி பார்க்க கம்போசிங் போனோடனே அப்படியே சார் ஒன்றுமே சொல்ல டைரக்டர் அப்படின்ட்டுங்க. சத்ய தியாகராஜ் சார், சந்திரநாத், வாஸ் சார், நானுங்க, வேறு யாருமே இல்லைங்க. சந்திரநாத் தான் ஆள் மாதிரி வச்சுக்கலாம், யாருக்கு தெரிஞ்சுது. அப்போ நான் என்ன பண்ணேன், சந்திரநாத் என்று சார் அப்படின்ட்டு. உடனே ராஜா சார் வந்தார், வந்து 6 மணி போட்டு வந்தார். உடனே டக்குன்னு நான் உக்காண்டேன், ஏதோ ஒரு இதில் வந்து உக்காண்டேன் பார்த்துக்கொண்டு. சந்திரநாத் சத்ய தியாகராஜ் சார், ஏங்க அவர் மாட்டை உக்காட்டு, உங்களுக்கு என்னங்க அவர் வந்தால் பிரச்சனை, பேசாமல் இருக்கு அப்படின்னு. வாடா அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்போசிங் அந்த 6 மணி டைரக்டர் சுச்சுவேஷன் என்ன ஒரிஜினல் லைன், அது லாவாரிஸ் படத்தோட ரீமேக். அது என்ன ஒரிஜினலில் என்ன இருக்கும் வாசு அப்படின்னாரு. ஒரிஜினலில் வந்து எதனா மரத்தை வச்சுவேன், தண்ணி ஊற்றுவான், அந்த மாதிரி வருங்க. அப்படியா? மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்று சொன்ன உடனேங்க வாழ பாதுமா வாழ மாத்துமா ஏ மனமே கலங்காது நீ தபேல கபேல எதுவுமே ஒன்லி ஹார்மோனி. பாரங்கள் எல்லாமே மறைத்தவன் அப்படியே புல்லு இருக்குது, ஆஹா கொட்டுடா அப்படின்ட்டு அப்படியே பயங்கர விஷயம் ஆகிட்டேன். அதில் ஓம் சாந்தி ஓம்னு ஒன்று வரும், ஓம் சாந்தி ஓம். ஆனால் டேரக்டர் ஆனால் ஓம் சாந்தி ஓம் நல்லா இருக்கும் நீ பண்ணு அப்படின்னு. அவ்வளோ அது எனக்கு பயங்கர ஒரு வியப்பான விஷயம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். இது என்னன்னா அந்த இடத்துல என்ன நினச்சிருந்தா ஒரு அசிஸ்டண்ட்டு அப்ரெண்டிஸு இவன் எதுக்கு இங்கே உள்ள நினச்சிருக்கலாம், அதை பண்ணவே மாட்டேன். அது மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் சொல்ல பாருங்க. அப்போ நான் ஸ்மோக் பண்ணுவேன், இப்போ பண்ணுறதில்ல. இப்போ வந்து அருள் சொல்லிட்டு படம் பண்ண போகிறான், நான் அவன் கூட வந்து அசோசியேட்டாக போகிறேன். அருள் கூட அவன் வந்து கூட்டான், டேரக்டர் சொல்லிட்டு சரி போயாச்சு. போன உடனே அதுக்கப்புறம் அருளுக்கு அந்த படம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இதாகி போச்சு. நான் மறுபடியும் டேரக்டர்கிட்ட வந்து நைஸாக அப்படியே என்ன பண்ணுறது அப்படியே வந்து என்ன அவன்கிட்ட போனேன், என்னாச்சு உடனே இவர் செல்வ விநாயகன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஜாலியான ஒரு நல்ல டைப்.
அவர் உடனே என்ன பண்ணார், ஆமாம் அவன் எதிர்க்க சிகரெட்டு அவன் மூஞ்சிலும் போகுதுடா அப்படின்னாரு. அதுக்கு வேறு டேரக்டர் என்ன சொல்லுவாங்க, ஏய் அப்படி பண்ண அப்படின்னு, நீ கூட தான் தம் அடிக்கிற, அதுக்கு எனக்கு என்ன, அது என்ன பிரச்சனை, அதான் பிரச்சனை, அவன் எப்படி ஒர்க் பண்ணுறான்னு பாரு, அதானே பிரச்சனை. இதுதான் ஒரு அந்த மென்டாலிட்டிங்கிறது. ஸோ அது மாதிரி அவர்கிட்ட பல நல்ல விஷயம். அதுமாதிரி சார் பொய் சொல்ல மாட்டார், ப்ரொடியூசரை ஏமாற்ற மாட்டார், சொல்கிற டைமில் பண்ணுவார். அதனால தான் ஸ்டில் ஹி இஸ் டூயிங். வாசுக்கிட்ட பல படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றிருக்கீங்க. நீங்கள் ஏன் டைரக்டர் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்கலை? இல்லை முயற்சி எடுத்து சார் பண்ண சத்யராஜ் சார்கிட்ட போய், அதுதான் மெயினாக நான் வந்து வில்லாதி வில்லன்னு ஒரு படத்தில் ஆக்சுவலாக வந்து இவர் கதை சொல்ல போகிறேன் நான். அப்போ மனோஜ்குமார் வண்டிச்சோலை சீனிவாசன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு பொள்ளாச்சியில். சரி வாங்கன்னிட்டார் எனக்கு கதை கேட்க. சரி ரெண்டு போய் கதை சொல்கிறேன், ஒரு ஆக்ஷன் பேக்டாக ஒரு கதை சொன்ன உடனே இதேமாரி டைப்பில் தான் தலை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. இது மனோஜ்குமார் படத்தில். அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு தெரிஞ்சுது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போகிறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னாரு. அந்த வார்த்தை பிடிச்சிருந்தது, நம்ம சேர்ந்து பண்ணலாமா, நீங்கள் அதில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்க அவர் சொல்லவே இல்லை. சார் ஓகே சார், எனக்கு என்னென்னா அதில் ஒர்க் பண்ணி அதன் மூலியமாக இதில் பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஆஸ்பெக்ட் தான். அப்புறம் வில்லாதிகள் ஒர்க் பண்ணேன், அதில் ஒரு சூப்பர் கேரக்டர் கொடுத்தாரு. அப்போ கூட இருக்கிறவங்க விட்டுருவாங்களா, அப்படி சூப்பரான கேரக்டர்லாம் சார் உங்களை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறான் டக்கு அந்த மாதிரி. அது அப்புறம் அது முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த படம் வந்து கேரளாவில் நல்லா போச்சு. அதாவது ஹிட்டு தான், அது சென்சேஷனல் ஹிட்லாம் இல்லை, ஹிட்டு. அந்த பூவுக்கு ஒரு கேரக்டர் பயங்கரமாக பேசப்பட்டு, சூப்பர், அந்த கேரக்டர் எக்ஸ்ட்ரானரியாக பேசப்பட்டது. அதுதான் கிளைமேக்ஸ்லாம் வந்து பண்ணுற மாதிரி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து இல்லை அது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த படம் வேணால் இப்போ ராமநாத் சாரும் பாலுவும் வந்து அந்த படம் ஓடாதுக்கு நான் தான் காரணன்ற மாதிரி அவர் அப்படியே திறப்பட்டே கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அப்புறம் அவர் அது மாதிரி கேரக்டர் கிடையாதுல்ல, அவர் அதனால் அதை கண்டுக்கல. அப்புறம் அவருக்கு ஒரு கதை சொன்னேன், போயிட்டு மறுபடியும் ஒரு கதை இந்த மாதிரி தினந்தோறும் நாராயணன் சொன்னால் சூப்பராக தலைவர் நீங்கள் தலை சத்யராஜ் சார் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி வில்லனி கேரக்டர் மாதிரி ஒரு லைட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு போய் சொன்னேன். அப்புறமா சொல்கிறார், நான் ஏன் தெரியுங்க புது டைரக்டர் வாய்ப்பு கொடுக்குறதுன்னு. அப்புறமா சொல்கிறேன், இது முதல்லே சொல்லி தான் இப்போ வேற ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அஜித்துகள், சூர்யா, இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் போய் ட்ரை பண்ணுறேன். சொன்னீங்க ஆமாம்மா, அஜித்துக்கு வந்து எனக்கு ப்ராமிஸே பண்ணார். ப்ராமிஸ்னால் அப்போ யார் பிஆர் ஒருத்தர் இருந்தாருன்னா, அவர் பேர் நல்ல பேர் மறந்து, அவர் இறந்துட்டார் நினைக்கிறேன், விக்னேஷ் கவர்மெண்ட் ரொம்ப க்ளோஸ் விக்னேஷ். அவர் இருக்கார். அப்போ வந்து நான் ப்ராமிஸாக பண்ணுறாரு, ஆனால் டைமிங் மட்டும் எனக்கு தெரியாது, நான் இப்போ பண்ணுறேன், நான் பண்ணுறேன் நிச்சயமாக பண்ணுறேன், கதையெல்லாம் நீ கேட்கலாம், நான் பண்ணுறேன் ஷோரா அப்படின்றார். கதை சொன்னீங்களா? கதை சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், சூர்யா ட்ரை பண்ணுறேன். அது என்னென்னா என்ன கேரக்டர்னு சொல்லி பாருங்க, அது ஒரு ரிச்சான கேரக்டர் சார், ரிச்சஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு, ஒரு மல்டி மில்லியனர். அப்போ அது அஜித் மாதிரி ஒரு ஆள், ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி நம்ம ஒரு ரிச்சான லுக்குன்னா அது மாதிரி இருக்கணும். அப்போ திடீர்னு பார்த்தா சூர்யா அதுக்கு ஆப்டாக இருப்பார். ஏன்னா அது இந்த படம் ஹிட்டு, ஏர்டெல் ஓனராக வருவார்ல முருகதா, கஜினி. இது நல்லா இருக்கு, சூர்யா கிடைக்கும் சொல்லிட்டு சூர்யாவை பிடிக்கணுமே சரின்ட்டு சத்யன் இருக்கா அப்படின்னு, நம்ம சத்யன், ஆமாம் நடிகர் சத்யன், அவனால பாண்டிச்சேரிக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். அப்போ போனப்போ சத்யன் வந்து அவனுக்காக கதை கேட்க மாட்டாங்க, நான் சத்யன். அப்புறமா நான் அவனை பாண்டிச்சேரி கூட்டு போய் வளைச்சி உட்கார வச்சு அவன்கிட்ட ஒரு கதையை சொன்னேன். அந்த கதையை சொன்னவொடனே நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையிலே நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூர்யாட்ட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். சொன்ன உடனே நான் வந்து கான்டாக்ட் பண்ணுறேன், பட் ஆனால் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு நாள் இந்த குட்லக் தேட்டரில் வந்து இப்போ 4 ஃப்ரேம்ஸ் இல்லை, குட்லக் தேட்டரில் வந்து நான் என்னை பார்த்து லைட்டாக ஒரு சின்னதாக அவருக்கு அவர் எனக்கு இப்போ நல்லா பழக்கமாயிட்டார், சிங்கத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது பாலா படத்தில் நடிச்சு அவரோட அண்ணே தரா, இதுக்கு அதுக்கு சம்மந்தம், அது உங்களோட இஷ்டம், கதை கேட்குறது உங்களோட இஷ்டம், ஆனால் நடிப்பு கிடிப்புன்னு வந்தால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே சார் கூல் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி தான் சார், வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் யோசித்தார், சரி நடிப்பு வாய்ப்பு வந்தது அப்படியே. அப்போ கதைன்னு பாக்யராஜ் சார் வந்து ஒரு சீரியல் எடுக்க ஆரம்பித்தார், சீரியல் தொடர்ந்து நடிப்பு, சரி ஓகே ரைட் அப்படின்னு ஒரு ரூட்டில் போயிடுச்சு. இதுதான் மேட்ரு. வாசுனுடைய பல படங்களில் கதாநாயகன் நடித்தவர் பிரபு. ஆமாம், அவருக்கும் உங்களுக்குமான பழக்கம் எப்படி? இல்லை உண்மையிலே சார் பிரபு சாருக்கு வந்து இன்னோசென்ட்டான ஒரு ஃபேஸ்னால் அவருக்கு தான் ரொம்ப இல்லை, நேச்சுரலாக ஒரு இன்னோசென்ட். ஆமாம், பயங்கர இன்னோசென்ட். அதனால தான் சின்ன தம்பி அவ்வளோ பெரிய ஹிட். கரெக்ட். நீங்கள் வேறு யாராவது ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஹிட் மாட்டாங்க, தெரியல. பட் ஆனால் வந்து அவர் ஒரு ரியலி இன்னோசென்ட்டு. நான் ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணேன், சின்ன தம்பியில் அந்த சந்தல உச்சியில் இருக்கு அந்த பாட்டு எடுக்கும்போது என்ன பாட்டு, டிகேஎஸ் பாபு தான் மாஸ்டர். ஒரு குதிரை வண்டி இருக்கும், அந்த குதிரை வண்டி இந்த பக்கம் ட்ராலி ஷாட்டு, அவர் வந்து பாடணும் ஒரு சின்ன மூமெண்ட்டு. நான் என்ன பண்ணேன், என்ன பொசிஷன் காட்ட சொன்னேன் அப்படி பாபு மாஸ்டர்.
நான் ஒன்று இப்படி பண்ணிட்டேன். மாஸ்டர் அவர் என்னோட கொஞ்சம் குள்ளம், அது பார்த்துங்க அப்படின்ட்டேன். அவர் நான் கவனிக்கல, அவர் இருப்பாருன்னு. பின்னாடி இருந்து ஒரு கை ஷோல்டரில், ஏய் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அடி ஏய் நான் குள்ளப்பா சார். இல்லை சார், என்னை விட ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருங்க. அப்படி சொல்லியா எல்லாம் போட்டு தானே சார். அது மாதிரி ஜாலியான, அது மாதிரி இந்த இதில் அரண்மான அதில் வந்து கிளாப் கண்டினியூ தான் பார்ப்பேன். அந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அந்த மோட்டர் பம்பு செட்டில் குளிப்பாங்க 2 பேரும், பிடிச்சி தள்ளி விட்டாருங்க. ஃபுல் பேண்ட் சட்டை ஈரம். இது மாதிரி செம்ம ஜாலி ஃபன்னு. ரொம்ப அவர் என்னென்னா அவர் சொஃபஸ்டிகேட்டட் இல்லை அவர். அதனால் வந்து அவர் வந்து ரொம்ப ஜாலியாக பழகுவார் எல்லோரும். அவருக்கு பிடிக்கும். அவர் ரொம்ப அந்த மாதிரி ஜாலியாக கிண்டல் அடிப்பார், எல்லாமே பண்ணுவார். அவர் ஒரு சின்ன தம்பி ஷூட்டிங்கில் வந்து மாடி அந்த ஒரு டேமு சார், ஒரு டேமில் ஷூட்டிங்கு. அங்கே ரூம்லாம் கிடையாது அப்போல்லாம். இப்போ தானே கேரவானு மேலே அந்த மாடி ஏறனா கிட்டத்தட்ட ஒரு 50 படிக்கிட்டாவது ஏறணும் அட்லீஸ்ட். அவங்க எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. ஷார்ட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டு வரனா அவர் அப்புறமா பொறுமையாக வருவார். நான் சார் ஷார்ட் அடி வாங்க சார் அப்படின்னா, வாசு அவன் என்னப்பா கொஞ்சம் கூட மரியாதை அதுக்கு டைரக்ட் வேறு யாராவது நடத்துருவாங்க. ஆமாம் நீ அங்கே போய் உட்காந்து அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் வந்து ஏற்குவாங்க, நீ இங்கே உட்காந்து சேர போட்டு. அந்த மாதிரி சின்ன தம்பியில் வந்து ஒரு சீனு, தாலி எடுத்துகிட்டு ஓடணும். தாலி எடுத்துகிட்டு ஓடுவார், கீழே கேமரா லோ ஆகி ஒரு இது கட்டாதர மாதிரி அது. இப்போ வந்து டைரக்டர் சொல்றாரு, பிரபு ஓடு பிரபு. உடனே இல்லை நீ வேறுப்பா வாசு, இது ஃபுல்லாக இருக்கும் அது வேறு, அதெல்லாம் அதெல்லாம் இல்லைப்பா போப்பா ஓடனா இப்போ எடுத்துகிட்டு போனால் தான் நல்லா இருக்குது. நான் வந்து என்ன பண்ண டாக்டர், ஓ நீ வேணா ஓடி காட்டியா அப்படின்னாரு. நான் தொடர்ந்து ஓட்டுங்க. ஓடனே அதான் கூட நம்ம ஒன்றும் இல்லைப்பாங்க. ஓகே சொல்லிட்டு ஓனேன். கரெக்டாக ஒரு ஓரம் நெருஞ்சி 3-4 குதிச்சு. யோ எல்லாம் ஒன்றானதான். அவர் குழந்தை தான். எந்த காலகட்டத்தில் மணிமன்னனோட உங்களுக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டது? மணிவண்ணன் சார் வந்து எப்படின்னா சத்யராஜ் மூலம் தான் பழக்கம் எனக்கு. சத்யராஜ் சார் மூலமாக வந்து எப்படின்னா வில்லாதிவன் இதுக்கு டிஸ்கஷன் போக முக்கியமான கதை. ஆமாம், டிஸ்கஷன் போக 2 வருஷமாக டிஸ்கஷன் அந்த படம். தாய் மாமனுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிட்டோம் டிஸ்கஷன் போகும்போது. அப்போது என்ன பண்ணார், அறிமுகப்படுத்துகிறவா சார் சார் தலைவா பயங்கர ஃபேன் தலைவா. நான் பயங்கர படம் ரசிகன், நான் செம்ம ரசிகன். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா காதல் ஓவியம் படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், அவன் கண்ணு தெரியாதான் இந்த கேரக்டர். அப்போ ராதா வந்து கையில் வந்து ஒரு தட்டு எடுத்துகிட்டு வருவான் கோயிலுக்குள்ளே. அப்போ அவன் கேட்பான், பொன்னி அந்த பொன்னி அவள் பேர், பொன்னி கையில் ஏதாவது கனமான பொருள் வச்சுருக்கிறியா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லை நீ நடந்து வரும்போது கொலுசு சத்தம் மட்டும்தான் கேட்கும், அதில் ஒரு சின்ன சினுங்கள் இருந்தது, அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. இதான் டைலாக். இந்த மாதிரி சின்ன அவரை ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி அந்த சிவகுமார் ஒரு படத்தில் சுதந்திர தியாகியாக வருவார், இவர் கஸ்டோர் பண்ணியிருப்பார் சத்யராஜ். இதை அவுட் போட்டு ஒரு டைலாக் பேசுவார், அதெல்லாம் சூப்பர். அது ஆனால் சொன்னேன் தலைவா பயங்கர ரசிக்க தலைவா அப்படியே. ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டது வந்து புஸ்தகம் படிக்கல தலைவர். நான் வந்து படிப்பேன் சார். என்ன புத்தகம் படிப்பீங்க? சரி பாலகுமாரன், நமக்கு தெரிஞ்சு சொல்ல முடியும், தி ஜானகிராமன், இது மாதிரி வாழ்க்கா முதல் கங்கை வரை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்லை சார் மரம் வாங்கி படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய படிங்க. ஓகே சார் தேங்க்யூ. அதுலேருந்து அப்படியே பழக்கம் ஆகிட்டார். அப்படி அவர் தோல் மேலே கை போடுற கேரக்டர் தான், யாராக இருந்தாலும் தோல் மேலே கை போட்டுக்கார். அவர் என்ன பண்ணார், எங்கேயா ஷூட்டிங் போகும்போது என்ன பண்ணுறாரு, டக்குன்ட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் விட்டுவார். இப்போ இங்கே இது மாதிரி ஒரு பொருள் வைங்க அப்படின்னால தலைவர் இங்கே வச்சா நல்லா இருக்கல தலைவர் நம்மகிட்ட கேட்பார். அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் அப்படியே திரும்புவா, புதுசாக ஒருத்தர் கூப்பிட்டு வந்து நல்லா இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் ரொம்ப ஜாலியாக அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம். அதுதான் உண்மை. ஏன்னா அவர் அந்த படத்தில் டிஸ்கஷன் போய் அவர் சத்யராஜ் சார் அவர் நல்லா ஓட்டுவாங்கல்ல, சத்யராஜ் சார் நிறைய. ஆமாம், அதேமாதிரி தோழர் பாண்டியன் படம் பார்த்துட்டு வந்து நான் ஃபஸ்ட் ஷோ வந்து இதில் கிருஷ்ணவேணியில் படம் பார்க்குறேன். பார்த்துட்டு பொள்ளாச்சிக்கு போகிறேன். சத்யராஜ் சார் அதான் படம் எப்படி இருந்தது சார்? செம்ம ஓப்பனிங் சார், சட்டையை புரிஞ்சுக்கிட்டு உள்ள வராங்க, மன்னன் படத்தில் வர மாதிரி. படம் தான் சார் சும்மா இருக்கு. ஆனால் அது சத்யராஜ் சார் சொல்லிட்டு உடனே அப்படியா நம்ம அவர் ஏதோ சொன்னார். சொல்லி முடிச்சோன்னே மணி என்ன தலைவா படம் எப்படி இருந்ததா சார்? நல்லா இருந்தது சார், நல்லா ஓப்பனிங்காக அதெல்லாம் இருந்தது. ஆனால் நீங்கள் தப்பாக சார், நீங்கள் பேசுகிறது சுத்தமாக புரியல சார், ஒரு மாதிரி கருன்னுது அப்படின்னா. நீங்கள் வேறங்க நல்லா தானே பேசுங்க, அப்புறம் என்ன பேசுகிறீங்க சார், சும்மா ஏதாவது சொல்லிட்டு போகிறதுங்க அப்படின்னாரு. அவர் உங்கள் நல்லது சொல்கிறார் சத்யராஜ். ஆமாம், அவர் உங்கள் நல்லது சொல்கிறார். இனிமேலாவது நைட்டு பூரா கண்ணு முடிச்சு டப்பிங் பேசாதீங்க,
எதுக்கு அதுக்கு நல்லது சொன்னால் கேட்டுங்க தலைவா அப்படின்னு. அவர் தான் ரொம்ப ஜென்னின்னு உடனே அவர். ஆனால் அது அந்த நேரத்தில் அது கொஞ்சம் கடுப்பாக தவிர மற்றபடி இவன் ஓப்பனாக பேசுகிறான்றது அந்த விஷயம் வந்து அவர் ரொம்ப பிடிச்சி. அமைதிப்படையிலேருந்து எனக்கு பழக்கம் அவர். அப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். ரொம்ப எங்கே பார்த்தாலும் தலைவா என்ன தலைவா கூட என்ன தலைவா அப்புறம் தலைவா நான் சத்யராஜ் மாதிரி நடிக்கிறேன்னு சொல்கிறேன் தலைவா. ஃபீல் பண்ணி சொல்கிறேன் சத்யராஜ் நான் தான் நடிக்கிறேன். காலத்தில் வந்து சத்யராஜ் மாதிரி நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கிறாருங்க. இவனுக்கு என்ன தடவை பண்ணுறது? ஐயோ அந்த மாதிரி அவர் ஒரு நிறைய பண்ணு தலைவர். அவரோட நிறைய காமெடி இருக்கு. ராஜா மகன் படங்க இந்த இதில் எம்எம்ல பார்க்குறோம். பார்த்துட்டு வெளியில் வந்தேன். என்ன தலைவா அதனால் இல்லை தலைவா அது அவர அவனே ஓகே சார் பட் செகண்டாக பாருங்களா செகண்டாக பார்த்து என்ன தலைவா அது சீமான் தலைவா காதையை கெடுத்து விட்டான் தலைவா. ஃபுல் பண்ணி சீமான போட்டு நான் சீமாட்ட சொல்லுவேன் ரசிப்பா அப்படி அவருக்கு உள்ள நடிச்சு அவருக்கு எடுத்துட்டாரு மாமா அவன் மாமா சொல்ல அப்படி அந்த மாதிரி. வா அதெல்லாம் ஒரு உண்மையிலே பொற்காலம் தலைவர். சினிமா வந்து அது டைரக்டர் ஈஸியாக பார்க்கலாம், நடிகர்களை ஈஸியாக பார்க்கலாம். ஒரு அந்த எப்படி இந்த ஒரு இப்போ நீங்களாமே நம்ம இப்போ எத்தனை வருஷமாக தெரியும் அந்த மனோபாலன் எல்லாருமே அவ்வளோ க்ளோஸ்னஸ் இருக்குது சார். இப்போ அது இல்லை. அது ரைட் அந்த எப்போ இது கேரானு ஒரு கலாச்சாரம் வந்ததோ அதுலேருந்து. ரமணா படம் எப்படி இருக்குது அப்படின்னு விஜயகாந்த் உங்ககிட்ட கேட்டப்போ என்ன சொன்னீங்க? ஆமாம் அது ரொம்ப மறக்க முடியாத அனுபவங்க. அதாவது சொக்கத்தங்கம் படத்தில் நடிக்க போகிறேன். அவர் எப்பயுமே ஒரு ஸ்டூலில் தான் உட்காரு பார்த்துருக்கீங்களே. கேப்டன் வந்து இப்போ ஒரு ஸ்டூலில் போட்டு அப்படி உட்காரு வேட்டி கட்டி உட்காரு. போது நான் போனேன்னா இந்த போஜன்லாம் இந்த அவர் அசிஸ்டண்ட்டு பூஷன்லாம் உட்காரு. பூஷன் கேப்டன் அப்புறம் ரமணா பார்த்தீங்களா? மற்ற நடிகர்களுக்கும் விஜயகாந்துக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? மனிதாபிமானம் ஓவராக உண்டு அவர்கிட்ட. ரெண்டாவது வந்து எப்படின்னா நம்ம இப்போ அறிமுகம் இல்லாட்டி கூட இன்றைக்கு விஜயகாந்த் நம்மிடையே இல்லை. அவருடைய மரணம் எந்த அளவு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு? அதாவது ஒரு 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 மனுஷன் இறந்த உடனே அவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தார் அதெல்லாம் வேறு. ஆனால் வந்து அவர் செத்துட்டாருன்னு உடனே யுனானிமஸ். அப்போ நானே என் ஒய்ஃப் வந்து அந்த நியூஸை பார்க்குறோம். அது ஐயோ என்னப்பா போயிட்டு வந்துருப்பான். என் ஒய்ஃப் உடனே போயிட்டு வாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.